அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் எப்படி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார்? அல்லேலூயா. நான்காவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்ப 4 காரியம் பார்த்திருக்கோமா? 3 பார்த்திருக்கோம். இப்ப 4வது காரியத்தை நாம பார்க்க போறோம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை ஒருவர் படிங்க. ஆதியாகமம் 24. அப்பொழுது ஈசாக்கு தன் தாயாகிய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல தாய்மார்களை இழந்தவர்கள், தன்னுடைய தாயை இழந்தவர்கள் நீங்க பலர் இருக்கலாம். சிலருடைய மனதுல எவ்வளவு காலம் இருந்தாலும் தன்னுடைய தாய் இறந்ததை பற்றி ஒரு துக்கம் இருந்துச்சு. தன்னுடைய தாய் எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, என் தாய் எனக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க, எனக்காக எவ்வளவு தூரம் அவங்க துன்பப்பட்டாங்க, உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதே போல சாராள், ஈசாக்கு ஒரே பையன். சாராளுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரே பையன். இப்ப அம்மாவோடையே அன்பா செல்லமா வளர்ந்த பையன். அம்மா சாராள் இறந்துட்டாங்க. அந்த இறந்த துக்கத்தை அவனால தாங்கவே முடியல. எனக்கு இருந்த ஒரே ஒரு துணை எங்க அம்மா. எங்க அப்பா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல கேட்டு அங்க இங்க வருவாரு. அவர் உழைக்க அங்க இங்க போயிடுவாரு, அவர் ஜெபிக்க போயிடுவாரு. ஆனா என்னோடையே இருந்தது யாரு? என் தாய் அப்படின்னு சொல்லி இந்த தாயை நினைத்து அவன் துக்கம் அடைந்து ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்த போது அந்த சாராளுடைய கூடாரத்துல அவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் அவன் சிநேகித்தான். அதற்கு பின்பு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் அங்க என்ன செஞ்சது? மாறியது. அல்லேலூயா. தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் எங்க மறையணும்? ஏற்ற துணையை பெற்ற பிறகு அந்த ஏற்ற துணைக்காக துணையை தாயா நினைக்கணும். சிலர் எப்படி நினைக்கிறாங்க? பேயான்னு நினைக்கிறாங்களா? அல்லேலூயா. ஏற்ற துணை ஆண்டோடத்துல கேட்டு பெறணும். ஏற்ற துணை எப்படி நினைக்கணும்? சொல்லுங்கம்மா, எப்படி நினைக்கணும் ஐயா? தாயான்னு நினைக்கணும். தாயா நினைச்சு ஆகணும். அம்மா என்ன சொன்னாங்க? மறு மகள். அவங்களுக்கு அவங்க மகளா மாறிட்டாங்க, மருமகளா மாறிட்டாங்க. அல்லேலூயா. சுபாவப்படியே எல்லாமே சொல்லுது பாருங்க. இங்க ஈசாக்கு ஆறுதல் அடைந்தான். ஒரு அம்மா துணையை இழக்கும் போது ஒரு ஏற்ற துணையை கொடுத்து துக்கத்தை என்ன செய்கிறார்? சந்தோஷமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. யோபு 2:13. சீக்கிரம் வாசிங்க. யோபு 2:13. யாரு? வாசி. ஒரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது கிழித்து தூற்றிக்கொண்டு அவன் துக்கம் மகா கொடியது என்றும், அல்லேலூயா, அவன் துக்கம் மகா கொடியது என்றும் கண்டு
போதும். அல்லேலூயா. இது என்ன துக்கம்னா பிசாசு உண்டு பண்ற துக்கம். பிசாசு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி துக்கத்தை உண்டு பண்ணி அந்த துக்கத்தை எப்படி மாத்திடுவான்? மகா கொடியதான் மாத்துவான். ஆண்டவர் துக்கப்படுத்தினா ஒரு சின்ன பிரச்சனை தான் வரும். ஆனா பிசாசு துக்கப்படுத்தினா எப்படி துக்கப்படுத்துவான் தெரியுமா? நீ சாவுற வரைக்கும் உன்னை துக்கப்படுத்தி மகா கொடியது. இப்ப யோபுடைய துக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாங்க. மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவர்கள் ஒருவரும் ஒரு வார்த்தையும் சொல்ல வாய் வரல. என்ன சொல்றது? தோழர்கள், யோபுடைய தோழர்கள் வந்து பார்க்கறான், தூரத்துல இருந்து பார்க்கறான். எல்லாம் வஸ்திரத்தை கழிக்கிறான், எல்லாம் தலையில புழுதியை தூத்துக்கிறான். ஐயோ, என் நண்பன், எங்களுடைய நண்பன் இப்படி ஆயிட்டாரா, இப்படி ஆயிட்டாரா, இப்படி ஆயிட்டாரான்னு துக்கப்பட்டு புலம்பி அழுகுறாங்க. ஆனா ஒரு வார்த்தையும் சொல்லல. அவ்வளவு மகா கொடிய துக்கம். இது யாருனால உண்டாகிற துக்கம்? பிசாசுனால உண்டாகிற துக்கம். நான் உங்களுக்கு சொல்றேன், பிசாசால உங்களுக்கு கொடிய துக்கம் வராதபடிக்கு இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள மறைந்து இருக்கணும். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருந்தீங்கன்னா அந்த சத்துரு உங்களை கொடிய துக்கத்துக்குள்ளாக்கவே முடியாது. நீ கர்த்தரை விட்டு வெளியே இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு கொடிய துக்கம் வர்றது நிச்சயம். இப்ப பாருங்க, அநேகர் வந்து கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுனா என்ன? இருட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதா? அப்படியாமா? கர்த்தருக்குள்ள மறைந்து இருப்பது என்ன? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அதனால சரியான நான் சொல்றேன். கர்த்தருக்குள் மறைந்திருப்பது என்றால் என்ன? யாரும் சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா பேச மாட்டியம்மா? கர்த்தருக்குள் மறைஞ்சிருக்கிறதுனா என்னது? உங்களை தான் கேட்கிறேன். கர்த்தருக்குள் மறைஞ்சிருக்கிறதுனா என்ன? சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்க மறைந்திருக்கிறதுனா என்னன்னா, வேத வாசிப்பு, பரிசுத்தம், ஜெபம், தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவ சமூகத்தை எப்போது நாடுதல், தேவனோடு கூட உறவில் தரித்திருத்தல். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எவ்வளவு சமயம் நேரத்தை செலவு பண்றீங்களோ அதெல்லாம் கர்த்தருக்குள்ள நீங்க மறைஞ்சிருக்கிறது தான். அல்லேலூயா. அப்படி மறைந்திருக்கிறவர்களுக்கு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உங்க துக்கம் மகா கொடிதான் மாறாதபடி சாத்தா உங்களை விட்டு விலகி போவான். யாரு கை வச்சது மேல? யோபு மேல கை வச்சு அவனை இவ்வளவு கொடுமையாக்குனது யாரு? ஆண்டவரா? யாரு? சாத்தான். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நீ ஆண்டவருடைய சமூகத்துல மறைஞ்சிருக்க, அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 39:2. சங்கீதம் 39:2. நான் மௌனமாய் ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அல்லேலூயா. நலமானதை பேசாம அமர்ந்திருந்தா தான் துக்கம் அதிகரிக்கும். நலமானதை பேசணும், கொல்லாததை பேச வேண்டாம். நலமானதை என்ன செய்யணும்? பேசணும். தாவீது நலமானதையும் பேசாம வாயை மூடிக்கிட்டு உள்ள அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருந்தா பாருங்க, துக்கம் மிக அதிகமாயிடுச்சு, அதிகரித்து கொண்டே போகும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒண்ணு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பேசு, இல்லைன்னாக்கா உங்க ஊழியக்காரிடத்துல பகிர்ந்து கொண்டு ஜெபி, இல்லைன்னா உன்னுடைய ஆவிக்கு ஒத்து போற ஒரு விசுவாசி, ஒரு நல்ல ஜெபிக்கிற, ஒரு நல்ல கலகம் பண்ணாத, குழப்பம் பண்ணாத, அதை பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை சூறையாடாத ஒரு
ஒரு விசுவாசி ஒரு விசுவாசி உன்னை சூறையாடுறது நினைக்கும் போது அப்படி சூறையாடிராம நீ என்ன பண்ணு, நலமானத யாரிடத்துல பேசு, ஊழியக்காரங்கிட்ட பேசு, தேவனிடத்துல பேசு, வேற எங்க பேசு, மனம் விட்டு பேசு. அல்லேலூயா. நலமானதை பேசணும், நலமானதை பேசாம இருக்கக்கூடாது. பொல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, பொல்லாத வார்த்தைகளை பேசி துக்கம் அடையக்கூடாது. ஆனா நலமான வார்த்தைகள் இருக்கு. என்ன நலமான வார்த்தைகள்? என்ன நலமான வார்த்தைகள்? இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது யாருக்கும் பயப்படலை. பாவிகளை பாவி என்று சொன்னார். எப்படி பரிசுத்தமாகிறதுன்னு சொன்னாரு. பரிசேயரை குறித்து சதுசேயரை குறித்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். ஏரோது உம்மை கொள்ளை தேடுகிறான், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல அவர்களிடத்துல ஆள் அனுப்புனாங்க. ஆள் வந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நான் பூமியில நடமாட வேண்டும், நான் நிறைவு பெறுவேன், 3வது நாள் நிறைவு பெறுவேன். இதை போய் அந்த நரிக்கு போய் சொல்லுன்னாரு. எந்த நரிக்கு? ஏரோது ராஜா என்கிற நரிக்கு நான் நடமாடுறது 3 நாள் என்னை எவனும் ஒன்றும் செய்ய முடியாது, என் பிதாவுடைய சித்தம் அப்படி இருக்கு, நான் 3 நாள் நடமாடுவேன், அதுக்கப்புறம் நிறைவடைவேன், போய் அந்த நரிக்கு சொல்றான்னு. நலமான வார்த்தை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் மறைச்சுக்கிறது, நல்ல காரியங்களை மறைச்சு வச்சுட்டு இதை பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் நம்மளே ஏற்று கேள்வி கேட்பார், அதனால பாஸ்டர் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. அது தப்பு. அல்லேலூயா. என்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியதை சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுக்க, நலமானதை பேசுங்க, அப்பதான் உங்க துக்கம் மாறும். அல்லேலூயா. நீ நலமானதை பேசாமல் இருந்தால், நலமானதை தேவனுடைய சமூகத்துல சொல்லாமல் இருந்தால், பேசாமல் இருந்தால், பிறரிடத்துல ஊழியக்காரிடத்துல நலமானவைகளை பேசாமல் நீ அடக்கி வைத்திருந்தால் உன் துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எது நலமோ அதை சொல்லு. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினாலும் அதை சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லிடு. ஐயோ அவங்ககிட்ட போய் நம்ம இதை சொன்னோம்னா அவங்க தப்பா நினைச்சிட போறாங்க, நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்க, இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு, உறவு நல்லா போகுது, இப்ப இனிமே அவங்ககிட்ட போய் இதை சொன்னோம்னா என்ன ஆகும், பிரச்சனை அதிகமாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, மறைக்கிறது. அப்படி மூடி வைத்தால் உன் துக்கம் அதிகரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய துக்கம் அதிகரிக்காம